இளைஞர்களை குறியாக வைத்து இந்த சமூக வலைத்தளங்கள் இன்றைய காலத்தில் நடுவர்களே காணப்படுது. இப்போ குறிப்பாக இந்த இளைஞர்கள் 24 மணி நேரமும் இந்த சமூக வலைத்தளத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புகைப்படம் எடுக்கிறார்கள், போலோஸை கூட்டணுமாம், லைக் பண்றாங்க, லைக் பண்ணாதவனுக்கு எனக்கு ஏன் லைக் பண்ண சண்டை பிடிக்கிறாங்க. அந்த சண்டை பிடிச்சா பார்த்தா மன அழுத்தம் வருதான், மன அழுத்தம் என்று கேட்டா போலோஸ் வரையிலையா. அந்த போலோஸ் தான் ஒரு கட்டத்தில் நாம் போலோஸ் என்னட்ட இருக்குது, அதே போலோஸ் இருந்தா நான் என்னட்ட இருக்கிற மக்களும் வாக்கு செலுத்தலாம் என்று சொல்ற நிலைமையும் தனிப்பட்ட நபர்களை தாக்கும் விதமாக இந்த சமூக வலைத்தளங்கள் நடுவர்களே காணப்படுது. அண்மையில் இந்த வேலனை ஒரு சுரேஷ் ஐயா அவர்களுடைய ஒரு கவிதை ஒன்று நான் பார்த்திருந்தேன். அதுல முகமாலையில் சண்டை பிடித்தவன் எல்லாம் மூச்சு பேச்சு பேசாமல் இருக்க, முகநூலில் சண்டை பிடிக்கிறவன் பாபா பம்பு அழகா புரியுது. நான் ஒரு விஷயத்தை கதைக்கப்புறம் சொன்னா மேடையில போய் ஒருத்தனை பற்றி நாங்க கேவலப்படுத்தலாம், தூக்கி கதைக்க மாட்டாங்க. ஆனா சமூக வலைத்தளங்கள்லாம் பேக்கேடின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்கேடியில போய் சமூக வலைத்தளங்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு தான் இன்றைய காலத்துல போய் கொண்டு